டியர் ஸ்டூடெண்ட் பேரண்ட் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன்லேருந்து ரமேஷ். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஆர் வெட்டினரி காலேஜ் தான் இருக்கும். இந்த வெட்டினரி காலேஜ் வந்து நம்ம ஹரியானா ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பிவிஎஸ்சி ஹேகேச் வந்து பார்த்திங்கன்னா 2021 ஆரம்பிச்சது. இப்போ 2022 செகண்ட் பேட்ச், இப்போ 2023 வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் இயர் பேட்ச் ஆரம்பிக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தான் இங்கே நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ இந்த காலேஜை பற்றின ரிவ்யூ வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வருஷம் வந்து நம்ம ஹரிபிரசாத் ஃப்ரம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடுலேருந்து வந்திருக்காரு. அதே போல் வைத்தீஸ்வரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திண்டுக்கல் மதுரை பக்கத்தில் தான் வந்திருக்காரு. ஸோ இவங்ககிட்ட இந்த காலேஜில் சேர்ந்து அந்த ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதே போல் இந்த காலேஜில் வந்து அவங்க பார்க்கும்போது அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு தான் கேட்போம். தேங்க்யூ கண்ணா. பிடிச்சிங்க அண்ணா. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜில் வந்து சேர்றதுக்கு நான் ஒரு காரணமாக இருந்தேன். ஸோ நம்ம வந்து சேர்ந்தோம். இந்த காலேஜ் தான் சேரணும் அப்படிங்கிற ஏதாவது முடிவுகள் உங்களுக்கு இருந்துச்சா, இல்லை எப்படி இருந்தது உங்களுக்கு? வெட்டினரி கோர்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு சார். ஓகே. பர்டிகுலராக இந்த காலேஜ் சேரணுன்றது இல்லை, ட்ரை பண்ணேன் சார். ட்ரை பண்ண. ஆமாம் சரி. ஓகே. அப்போ வெட்டினரி கோர்ஸ் ஏன் சேரணும்னு ஆசைப்பட்டீங்க? எதுக்காக நீங்கள் வெட்டினரி கோர்ஸை விரும்புகிறீங்க அதை சொல்லுங்கண்ணா. பெட்ஸ் பிடிக்கும் சார், அதான். ஸோ பெட்ஸு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே. இதை முடித்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்துட்டு வேற ஒரு ஜாபுக்கு தான் நம்ம வந்து பிளான் பண்ண போகிறோம். இதை முடித்தா என்னென்ன ஜாப் இருக்கும் அப்படிங்கிற அந்த நாலேஜ்லாம் அந்த விஷயம்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணுங்களா? ஆமாம் சார், நம்ம ப்ரைவேட்டாகவும் பார்க்கலாம், கவர்மெண்ட் சைட்லேயும் நிறைய ஜாப்ஸ் இருக்குன்றது பார்த்துருக்கேன். ஓகே. அதனால் வந்து இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னால் வீட்டில் அப்பா அம்மா அவங்களோட சேர்ந்து தான் இங்கே நீங்கள் சேர்ந்துருப்பீங்க. ஆமாம் சார். வேறு யாராவது நண்பர்களோ இல்லை ரிலேட்டிவோ இல்லை அதர் தன் தட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவோ இந்த ஜாப்பில் இருக்கவங்ககிட்ட நீங்கள் ஏதாவது கன்சல்ட் பண்ணீங்களா? நீங்கள் அப்படி எதுவும் கன்சல்ட் பண்ணல. ஓகே. பட் ஆனால் உங்களுக்கு வந்து இதை எடுத்து படித்தோம் அப்படின்னா ஆஃப்டர் நம்ம பிபிஎஸ்சி ஹெச் முடித்த பிறகு நம்ம எம்இஎஸ்சிக்கும் போகலாம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாப்புக்கும் போகலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உங்கள்கிட்ட. ஆமாம் சார். தம்பி, நானே எல்லாமே சொல்லிட்டு இருந்தேன், அப்புறம் நீங்கள் எதை தான் சொல்லுவீங்க? சார் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பி ரிலாக்ஸ்டு, சரிங்களா? இது ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பண்ணால் ஷிவரிங்கோ ஏதாவது பார்த்து அப்படிலாம் எதுவும் இல்லை, சும்மா கேஷுவலாக இருங்க, சரிங்களா? சரிக்கண்ணா, இந்த பிபிஎஸ்சி ஹெச் சேர்ந்ததில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமாக தான் சார் இருக்கேன். சரிக்கண்ணா. இப்போ நீங்கள் எம்ஆர் காலேஜில் சேர்ந்துருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சார். இப்போ இந்த காலேஜில் வந்து சேரும்போது வந்து இதுக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்டையோ இல்லை இங்கே வந்த போது இதுக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்டையோ நீங்கள் என்கொயரி பண்ணி நீங்கள் பார்த்தீங்களா? சொல்லப்போனால் நீங்கள் வந்து இங்கே அட்மிஷன் எடுத்த பிறகு ஒரு 7 நாள் தங்கினீங்கல்ல? ஆமாம் சார், தங்கி. ஓகே. அப்போ வந்து ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்லாம் வந்து சேரும்போது அவங்க அங்கே இருக்கும்போது கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லிக்கிட்டாங்க உங்ககிட்ட? நல்ல காலேஜ் இது, வந்து எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏதாவது பிரச்சனைனாலும் ஒரு பிரச்சனை இருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சார். எதுவும் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி? ஆமாம் சார். ரேகிங் அந்த மாதிரிலாம் இங்கே இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார், ரேகிங்லாம் இல்லை. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாங்க. சரிங்க, அப்படியே வாங்கிக்கோங்க. சரி, இப்போ வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்குன்னு சொல்கிறீங்களா, அது எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க சார்? எப்படின்னா இப்போது அதர் ஸ்டேட்லேருந்து வந்திருக்கோம், ஆனால் அப்படி பார்க்காம நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு ஆள் மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டாக பழகிறாங்க. சரி, ஓகே. இன்றைக்கி ஃபஸ்ட் டே கிளாஸ் இருந்துச்சு. கிளாஸில் மோஸ்ட்லி மேக்ஸிமம் எதுவும் எடுத்துருக்க மாட்டாங்க, இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் போயிருக்கோம். ஆமாங்க சார். இந்த இன்ட்ரடக்ஷனில் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயத்தை தெரியப்படுத்துனாங்க, இல்லை எதை வந்து நம்பிக்கையாக தெரியப்படுத்துனாங்க? நல்லா டீச் பண்ணுறாங்க. இங்கிலீஷில் தான் டீச் பண்ணுறாங்க, சம்டைம்ஸ் ஹிந்தியை டீச் பண்ணுறாங்க. அது வந்து போக போக பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அப்புறம் ஃபார்ம்ஸ் எல்லாம் போய் விசிட் பண்ணோம். எப்படி இருக்குது? ஃபார்ம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஃபார்ம்ஸ்லாம் நல்லா இருக்குது. சரி, ஓகே. இந்த காலேஜ் விசிட் பண்ணும்போது லேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், கிளாஸ் ரூம் ஆகட்டும், அதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது என்ன தோணுது சார்? அது நம்ம படிக்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே இருக்குங்க சார். எல்லாமே இருக்குது. சரி, ஓகே. ஃபஸ்ட்டே இருக்குது, ஆனால் தேவையான எல்லாமே இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டே இருக்கா? ஆமாங்க சார். இப்போ வந்து தேர்ட் பேட்ச் வர போகிறீங்க? ஆமாம் சார், நாங்கள் தேர்ட் இல்லை, எல்லாமே இருக்குங்க சார் லேபுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ தட்ஸ் திங். நாங்கள் போய் பார்த்ததில்ல எங்கே ஃபஸ்ட்டே இருக்க எல்லாமே சொல்லுவாங்க. நல்ல ஒரு பாயிண்ட் தான் சொல்லியிருக்கீங்க. சரிங்கண்ணா, இந்த வெட்டினரி நீங்கள் எதுக்காக படிக்க விரும்புகிறீங்க சார்? அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ரீம், ஒரு வெட்டினரி டாக்டர் ஆகணும். சரி. அப்படிங்கிற அது மாதிரி இல்லைன்னா பேசிக்கலாக அனிமல் லவர் கொஞ்சம் பிடிக்கும். அதனால நல்ல விஷயம் தான். இதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரை பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டில் அந்த கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் இருக்குது, அதிகமான சீட்ஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து நார்த் இந்தியா நம்ம ட்ரை பண்ணுறோம். இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே கிளைமேட்டு கண்டிப்பாக இப்போ நம்ம இருக்கிறது வந்து நவம்பர் மந்தில் 15th 16th டேட்டில் இருக்கும். இப்போ கண்டிப்பாக இதுக்கப்புறம் கிளைமேட் வந்து கோல்டாக தான் நல்லா பெருசாக மாறும். ஓகே சார். இந்த கிளைமேட் உங்களால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியுமா சார்? மேபி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சரி, இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டூடெண்ட்டை நீங்கள் என்கொயரி பண்ணீங்கல்ல? ஆமாங்க சார். இப்போ நீங்கள் தேர்ட் பேட்ச். ஆமாங்க. அவங்க என்ன சொன்னாங்க கிளைமேட்டை பற்றி? சார் அவங்க வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும், நம்ம அந்த சொட்டர் எல்லாம் எடுத்துட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சரி, இங்கே ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார்? ஃபுட்டு எல்லாம் ஓகே சார். ஓகே தான். ஓகே. இல்லை, நம்ம ஊரில் வந்து ரைஸு சார் இங்கேயும் ரைஸ் போடுறாங்க,
ஏதோ ஒரு நாளைக்கு இட்லி, அப்புறம் சப்பாத்தி. டெய்லியும் சப்பாத்தி கண்டிப்பாக இருக்குது. நம்ம ஊரில் எப்படி ரைஸ் இருக்கோ அது டெய்லி சப்பாத்தி வந்து சப்பாத்தி. சரி, ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஓரளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. தம்பி ஆல்ரெடி வந்து ஒரு வாரமாக இருந்திருக்கு. அப்படி 2 பேரும் இந்த காலேஜ் இடத்துல வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்க. சரி, ஓகேண்ணா. ஓகே, நீங்கள் வந்து இங்கே வந்து சேர்ந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டிலேருந்து இந்த 2023-24 பேட்சுக்கு எம்ஆர் வெட்டினரி காலேஜில் இது வரைக்கும் எத்தனை பேர் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து இந்த காலேஜ் சேர்ந்துருக்காங்க? சார் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 18 பேர். அதாவது 2023 பேட்சுக்கு 2023 18 இன்னும் வராங்க, பசங்க வந்துட்டே இருக்காங்க. மேபி இன்னும் ஒரு 5 டேஸில் எல்லாம் வந்துடுவாங்க. வந்துட்டாங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து ஒரு 18 பேர் இருக்காங்க. 18 பேர் இருக்காங்க. அப்போ மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர். தட்ஸ் இட். வெரி குட் அண்ணா. ஓகே, நீங்கள் வந்து இங்கே சேர்ந்து படிக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். அதே போல் இதுக்கப்புறம் நிறைய விதமான விஷயங்கள் இருக்கும். அது எல்லாமே அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு, நம்ம சில விஷயத்தை வந்து இங்கே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதாக இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு டவுட்ஸோ இல்லை மற்ற விஷயம் தேவையோ உங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் அணுகிறது தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எதாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்களும் கம்யூனிகேட் பண்ணலாம். வைத்தீஸ்வரன், ஆல் தி பெஸ்ட்.